அனைவருக்கும் வணக்கம். மதாபிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ உச்சிஷ்டி மகா கணபதி அனைவருக்கும் நீண்ட ஆயுளையும் நிறைந்த செல்வத்தையும் உயர்ந்த புகழையும் மெய்ஞானத்தையும் பேர் அறிவையும் பிரபஞ்ச ஞானத்தையும் பெருமிடம் வழங்கட்டும் என்று அனைவருக்கும் பிரார்த்திக்கின்றேன். அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள், மானசீகமான ஆசைகள். அனைவரையும் ஜி கஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு சனியுடைய நகர்வு. கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சனி நகர்வு இருக்கிறார். சனி பயிற்சி அப்படின்னு கொடுத்துக்கிறோம். அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது என்ன செய்ய காத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பயிற்சியை பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக் மைண்ட்ல வச்சுக்கேன். அப்பதான் நமக்கு அதுல இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை புரியும். அப்பதான் பயம் வராது. ஒரு கிரகம் ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டுல கிரகம் இருக்குதான்னு பார்க்கணும். இருந்தா தான் பலன் தராது. அப்ப சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போதே மீனத்துல கிரகம் இல்லைன்னா அந்த பயிற்சினால அவங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்காது. அது மேச ராசியா இருந்தா சந்தோஷம். ஏன்னா 7 லட்சம் ஆரம்பிச்சுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. முதல் 2 வருஷம் அவங்க எந்த விதமான நெகட்டிவும் கொடுக்காது. சிம்ம ராசிக்காரங்க இருக்காங்க, 8ல கிரகம் இல்லை, மீனத்துல கிரகம் இல்லைன்னா அஷ்டமத்தினுடைய தாக்கம் 95% குறைஞ்சிடும். அப்ப இந்த விதியின்படி மீனத்துல கிரகம் இருந்ததுன்னா அது 7 லட்சணியை விட கொடுமையானதுதான். அது பகை கிரகம் தான், ரொம்ப கொடுமையானதுதான். அப்ப ஒரு வீட்டுக்குள்ள சனி போகும்போது அந்த வீட்டுல ஒரு கிரகம் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தா அது பலனை பெருசுப்படுத்தி சொல்லணும். பகை கிரகம் வந்தா 2 மடங்கு சொல்லணும். நட்பு கிரகம் இருந்தா சுபத்தன்மைகள் நிறைய சொல்லணும். இப்ப சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிட்டாருன்னா அந்த மீனத்துல இருக்கக்கூடிய கிரகம் ஒண்ணுன்னா என்னன்னு பார்ப்போம். சூரியன் இருக்காருன்னு வச்சு, சூரியனுடைய காரகத்துவங்கிறது தந்தை. அவரை கொஞ்சம் உடல் ஊனத்தை ஏற்படுத்தலாம், உடல் உபாதை ஏற்படுத்தலாம். ஜாதகருக்கே பைக்ல போய் எங்கேயாவது விழுந்து எலும்பு உடைக்கும். சூரியனுடைய காரகத்துவங்கள் தான் அதிகமா பாதிப்பு இருக்கும். கொஞ்சம் வயசானவரா இருக்காரு, பாத்ரூம் போகும்போது கவனம் போடலாம், கால் அடிபட்டு கணுக்கால் கீழே அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த அடிபடுறதுனால ரொம்ப பாதிக்கப்படுவார். ஸோ அவர்கிட்ட கவனமா இருக்க சொல்லணும். சனியும் சூரியனும் ஒரு பகை கிரகங்கள், அதெல்லாம் கூடுதல் கவனமா இருக்க வேண்டிய அவசியம். குழந்தைக்கா வைத்தியம் பார்த்துட்டு இருக்காரு, சனி மீது சூரியன் போயிட்டு இருக்குன்னா அந்த குழந்தைக்கான மருத்துவம் இப்பொழுதைக்கு தற்காலிகத்துக்கு அதிகமா பழிக்காது. அந்த தற்காலிகம் எவ்வளவு காலங்கிறது தான் சூரியன் நிற்கிற டரிய சூரியன் நிற்கக்கூடிய அந்த பாதையை கோச்சார சனி கடக்கக்கூடிய கால அளவை வச்சு சொல்லணும். இத்தனை காலத்துக்கு அமைதியா இருங்கன்னு சொல்லணும். குழந்தைக்கா ஒருத்தர் மருத்துவம் பார்க்குறாருன்னா அங்க அவருக்கு மீனத்துல சூரியன் கோச்சார சனி அந்த சூரியனை தொடுற வரைக்கும் அந்த மருத்துவம் பலிதமாகாது, கடந்தப்படுத்தும் பலிதமாகும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும். அதே மீனத்துல சந்திரன் இருக்காருன்னா அதான் ஜென்மச்சனி, கடுமையான மன உளைச்சலை கொடுக்கும். எப்பவோ செய்த செயலுக்கான தண்டனையை கொடுக்கும். தொழில வேலை மாற்றத்தை, இடமாற்றத்தை கொடுக்கும். மன உளைச்சல் அதிகப்படுத்தும். தாயாருக்கு தொந்தரவு கொடுக்கும். அப்ப மீன ராசிக்காரங்களுக்கு இந்த இடம் அதிகமான பாதிப்பை கொடுக்க காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சார் குரு பார்வை பார்க்கிறாரு, சுபகிரகங்களுடைய சேர்க்கை இருக்குன்னா அதோட வீரியத்தை குறைக்கும். ஆனா அந்த சந்திரன் மேல சனி போகக்கூடிய அந்த மனச்சுமையும் உடல் சுமையும் பொருளாதார சுமையும் இருந்தே தீரும். இடமாற்றங்கள் தேடி வரும். அப்ப அவர் அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு வேற இடத்துக்கு போயிட்டோன்னா சிறப்பா இருப்பார்னு. மீனத்துல செவ்வாய் இருக்கு, அது சனிக்கு ஜென்ம விரோதியான கிரகம். அதெல்லாம் அவங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கடுமையான உழைப்பாளிகளை பாதிப்பதில்லை. உழைப்பை குறைக்கக்கூடிய சனி உடல் பலத்தை குறைக்கக்கூடிய செவ்வாய் மீது இருக்கும்போது உடல் பலத்தை வச்சு உழைக்கிறவங்கள பெருசா தொந்தரவு பண்ணாது. சோம்பேறிகளை கடுமையா பாதிக்கும். பைக்ல ஊர் சுத்துறாங்க, கார்ல ஊர் சுத்துறாங்க, அவனுக்கு ஒரு விபத்து ஏற்படுத்தி காலை அடிச்சுக்கும். இடம் வாங்கி விற்கணும் அப்படின்னு இடம் ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். வீடு கட்டி விற்கிறவங்க நல்ல யோகத்தை கொடுக்கும். இப்போ சனி மீது பிறந்த கால செவ்வாய் மீது கோச்சார சனி பயணிக்கிற அந்த காலத்துல செவ்வாயோட காரத்துவம் சிறந்த பலன் அளிக்கிறது. அதே நேரத்துல டிரைவரா இருக்காருன்னா கவனமா வண்டி ஓட்டிட்டு போகணும், ஏன்னா விபத்து ஏற்படக்கூடிய காலம். இப்போ ஒரு மேசராசியா இருக்காரு, மீனத்துல செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அந்த செவ்வாயினாலதான் அந்த பிரச்சனை ஒழிய அந்த மேசராசிக்கு 7 லட்சணிங்கிற அந்த பழி மேசராசிக்கு போயிடும். அதெல்லாம் அவங்க பயப்படாம இருக்கணும்.
அண்ணன் தம்பி இருந்தாங்கன்னா சொத்து தகராறுகள் வரக்கூடிய காலம். மீனத்துல செவ்வாய் இருந்து கோச்சார சனி போகும்போது பூர்வீக சொத்துக்கள் பிரிக்காம இருந்தாங்கன்னா அந்த பிரிக்கிறனால வரக்கூடிய பிரச்சனை ரொம்ப அதிகமாகும். மீனத்துல புதன் இருக்கார், கோச்சார சனி எங்க போகுது அப்படின்னா திடீர்னு ஆசைகள் அதிகரிக்கும். கடன் வாங்கி தொழில் பண்ணலாம்னு தோணும். கூட்டாளி சேர்ந்து ஏதாவது செய்யலாம்னு தோணும். அங்கதான் ஏமாற்றம் ஆரம்பிக்கிறது. அப்ப புதன் மீது சனி போகக்கூடிய கோச்சாரம் நல்ல கோச்சாரம் இல்லை. அதே கூடுதலா இப்பொழுதைக்கு அவர் சிம்ம ராசியோ மீன ராசியோ இருந்தாருன்னா இன்னும் கூடுதலான தீமை தரும் சனி மீது புதன் போகும்போது. அதனால அவங்க இந்த காலகட்டத்தில் அமைதியாக கிடக்குது. தெரிந்த வேலையில அல்லது செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலைகள் மட்டும் மாற்றம் இல்லாமல் கவனிச்சுதல் போதுமானது. பிறந்த கால குரு மீனத்தில் இருக்கிறார், கோச்சார் சனி எங்க போறார், ரொம்ப அற்புதமான அமைப்பு இது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, திருமணம் ஆகாதவங்க திருமணம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை, கௌரவத்தை எதிர்பார்த்தது கௌரவம், பதவிக்கு பதவி, பட்டத்துக்கு ஒன்று எல்லாத்தையும் கொடுக்குது. அதே நேரத்துல குழந்தைக்கு ஒரு வைத்திய செலவையும் கொடுத்துரும். இப்ப மீன ராசிக்காரங்களுக்கு குரு அங்கேயே இருக்காருன்னா ஒரு தீய பலனும் நடக்கும், ஒரு சுப பலனும் நடக்கும். மேச ராசிக்காரர்களுக்கு மீனத்துல குரு இருந்தாருன்னா நான் 7 லட்சம் நடக்கிற மாதிரியே தெரியாது, குழு குழு குழுன்னு இருக்கும். அந்த காலத்தில் நடக்கூடிய அந்த 30 மாசத்துல கூடிய அந்த சனியின் கோச்சாரத்தின் பலன்கள் அவருக்கு அற்புதமான பலனை உருவாக்கும். அவர் சொல்லிக்கலாம் எனக்கு 7 லட்சம் தான் நடக்குது ஆனா பாதிப்பு இருக்காங்க. மீனத்துல சுக்கிரன் இருக்கு, கோச்சார சனி மீனத்துக்குள்ள வந்துட்டார். ஸோ அவங்களுக்கும் அது ஒரு பொற்காலமா இருக்கும். கணவன் மனைவி உறவுகள்ல இல்ல கூட வேலை செய்யற ஆபீஸோட பெருங்களால சின்ன சின்ன பிரச்சனை வரலாமே ஒழிய பொருளாதாரத்துல ஒரு சிறந்த உயரத்தை கொடுக்காமல் போகாது. அப்ப பிறந்த கால சுக்கிரன் மீது கோச்சார சனி போகக்கூடிய நல்லது. அப்ப நடக்கூடிய 7 லட்சணியம் அஷ்டமச்சனியம் வேற எந்த கிரகங்கள் சந்திரனுக்கு இருந்தாலும் அது தீமை பயப்பதில்லை. பிறந்த காலத்திலேயே சனி அங்க இருக்காரு, கோச்சார சனி அங்க போறாருன்னா சனியோட காரத்துக்குள்ள பலப்படுத்தி கொண்டு வேலை காலம். பிறந்த கால சனி மீது கோச்சார சனி போகக்கூடிய அந்த காலங்கள்ல அவர் தன்னுடைய திறமையை தொழில் தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். அதே மேசராசிக்காரர் இருக்காங்க, மீனத்துல சனி இருக்கு, கோச்சார சனி மீனத்துக்குள்ள வந்துட்டாரு, திறமையை வகுத்து கொள்ளல, திறமையை வந்து மேம்படுத்தல, திறமையை வந்து உயர்த்திக்கல அப்படின்னா ஜென்மச்சனியா போகும்போது அவர் அதனால கடுமையான பாதிப்பை அடைவார். அவரை எச்சரிக்கை பண்ணி பாதுகாப்பு சொல்லுங்க. பிறந்த கால ஜாதத்துல மீனத்துல ராகு இருக்கு, கோச்சார சனி மீனத்துக்குள் நுழைஞ்சிட்டார், வேலையில கடுமையான மன இருப்பு ஏற்படுங்க. அவருக்கு வரைக்கும் வாழ்க்கையில சந்திக்காதெல்லாம் சந்திப்பார். ராகு மீது சனியும் சனி மீது ராகும் போகக்கூடிய கோச்சாரம் கொடுமையான கோச்சாரம் இருக்கும், வேரோட பிடிங்கி வச்சு விட்டு போகுது. அவர் இது வரைக்கும் பார்க்காதெல்லாம் இருக்கு. அப்ப சொந்த ஒரு விட்டு வேற ஊர்ல பிழைக்கிறாங்க, அந்நிய நாடு அந்நிய நாடு, அந்நிய மதங்கள் அந்நிய மொழிகள் பேசக்கூடிய வசிக்கிறாங்கன்னு எந்த துன்பரும் இருக்காது. நெருங்கின உறவுகிட்ட வேலை செய்யும் போது பாதிப்போட அளவு அதிகமாகும். மேசராசிக்காரங்களுக்கு மீனத்துல ராகு இருக்கு, கோச்சாரசினி அங்க இருக்கு, ஒரு சலனத்தை நறுக்கனை ஏற்படுத்திடும், ஒரு பதட்டத்தை கொடுத்துரும். அந்த பதட்டம் ஜென்மச்சினியா வரும்போது அது வெளிப்படும். அதனால பிறந்த கால ராகு மீது கோச்சாரசினி பயணிக்கக்கூடியது அந்த பாகை ராகு நிற்கிற பாகை கோச்சார சனி கடக்கிற வரைக்கும் நல்லது அல்ல, கூடுதல் கவனமா இருக்கணும்னு அர்த்தம். முக்கியமா சனி தொழிலை குறிக்கக்கூடிய காரகத்துவம், நெருங்கின உறவுகளை குறிக்கக்கூடிய நபர்கள்ட்ட கவனமா இல்லைன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். தொழில கஸ்டமர் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றவங்களால சின்ன சின்ன கெட்டகுறி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப பிறந்த கால ராகு மீது கோச்சார சனி போகக்கூடிய காலம் கவனமா இருக்கணும் எச்சரிக்கப்படும். பிறந்த காலத்துல கேது மீனத்துல இருக்க கோச்சார சனி எங்க வருது, அப்பதான் அவருக்கு டீ ப்ரமோட் அப்படின்னு சொல்லி தகுதி இழப்பு ஏற்படுது. வேலை செய்யறதுல மெமோ கிடைக்குது, ஒரு வேலைக்கு 2 வேலை கொடுக்குறாங்க, சம்பளத்தை குறைக்கிறாங்க, இந்த மாதிரி நிறைய வேலையில பனிஷ்மெண்ட் கிடைக்கக்கூடிய காலமா இருக்கு, இடமாற்றம் இருக்கு. இப்ப அவங்களே மேசராட்சிக்காரா இருக்காங்க, மீனத்துல கேது இருக்குன்னா இந்த சனி போகக்கூடிய அந்த காலம் 30 மாசத்துலயும் வேலையில ஒரு வலிய கடுமையான வலியை கொடுத்துருது, நெருக்கடியான இடத்துல வாழக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருது. இந்த சமயத்துல அவங்க கவனமா இருந்தாங்கன்னா ஜென்மச்சனி 9 பழக்கப்பட்டதா இருக்கும், பெரிய பாதிப்பு கொடுக்காது. இந்த கேது மேல சனி 9ம் ராகு மேல சனி 9ம் கவனமா இருக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையான காலம். அப்பதான் ஜென்மச்சனி பெரிய பாதிப்பு இருக்காது. இந்த இடத்துல பதட்டப்பட்டோம்னா ஜென்மச்சனி வரும்போது மேஷத்துல சனி போகும்போது கடுமையான பாதிப்பு கொடுக்காமல் போகாது. ஒரு சுபகிரகமும் பாவரும் மீனத்துல இருக்காரு அப்படின்னா ஒரு நன்மையும் தீமையும் கலந்தே நடக்கும். 2 பாவகிரகம் இருக்காங்க, சனி அது மேல போகுது, இல்ல 2 பகை கிரகம் இருக்காங்க மீனத்துல, சனி எங்க போறாருன்னா ஏன்டா வாழ்றோங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க வச்சுதான் போகும்.
சரி, பிறந்த காலத்துல ஒரு கிரகம் இருக்காரு. அந்த கிரகத்து மேல இந்த சனி போறாரு. அதோடைய தசாபுத்தி நடந்த அந்த பலனை 5 மடங்கு அதிகப்படுத்தி குடுத்துருக்கும். வெறும் ராசி பலன்கள் மட்டும் பார்க்காம, ஒரு கிரகத்தின் மீது ஒரு கிரகம், ஒரு கிரகத்துக்கு தூரத்தில் இன்னொரு கிரகம், ஒரு கிரகத்தை சார்ந்து ஒரு கிரகம் அப்படின்னு படிச்சிட்டோம்னா, அதோடைய துரிதம் கூடுதல் பலனாக இருக்கும். அதை உணரக்கூடிய கசப்பின் தன்மை அல்லது வலியின் தன்மைகளை 7 சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, அர்த்தம சனி, வேறு வேறு சனின்னு சொல்லி பேர் வைக்கிறோம். மற்றபடிக்கு அங்க ஒரு கிரகம் இருந்து இந்த சனியுடைய தாக்கத்தை தான் நம்ம ஈஸியா உணர்ந்து வெளியே சொல்ல முடியும்னு தான் நம்முடைய முக்கியமான விதிகள். ஒரு சனி பயிற்சி பார்த்து இருக்கும். சார், சனியுடைய தாக்கத்தின் வெளியே வரணும். சிறந்தமான வழி இருக்கு. ஆன்மீகமா இருக்கும். சித்தர்கள் வழிபாடு, சிவன் வழிபாடு, நவ கிரகங்களோட வழிபாடு, மந்திரங்கள் தெரிஞ்சதுன்னா அந்த மந்திரத்தை வீட்டில் அமைதியான இடத்துல உட்கார்ந்து சொல்லிட்டு வர மூலியமா மனச்சாந்தியை பண்ணலாம். அதன் மூலியமா அந்த கிரகத்தின் பாதிப்புல இருந்து விடுபட முடியும். ஒரு பரிகாரம்ங்கிறதோ, ஒரு பக்தி மார்க்கமோ, ஒரு ஆன்மீக மார்க்கமோ வலியை தாங்குற சக்தியை கொடுக்கும். வலி வரவிடாம தடுக்காது அப்படின்னு வெற்றி உத்தரவாதம் இருக்கும். நம்ம ஜிகேஸ்டும் ஒரு வித்தியாசமான கோணங்கள்ல ஜோதிடத்தை அணுகி உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கோம். நான் படிச்சது உணர்ந்தது, உணர்ந்தது எப்படி ஆய்வு செஞ்சது, எல்லாத்தையும் கலந்துதான் ஒரு குறிப்பிட்டா சொல்லிக்கிட்டே வரும். அது அனுபவமில்ல ஒரு கோச்சாரமா இருக்கும். பயன்படுத்தி பாருங்க, சிறப்பா இருக்கும். ஜிகேஸ்ட் மூலியமா எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் அப்படிங்கிற நம்முடைய முக்கியமான நோக்கத்திற்காக ஜோதிடத்தை எளிமைப்படுத்தி பல வகுப்புகளை நடத்திக்கிட்டே வரோம். ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகள், உயர்நிலை வகுப்புகள் போன்ற வகுப்பு சொல்லிக்கிட்டே வரும். ஜோதிடத்துடைய அடிப்படை வகுப்புகள் ஏப்ரல் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆன்லைன் நடக்க காத்திருக்குது. படிக்க விருப்பம் இருக்கு, கீழே நம்பர்ல பதிவு செய்து முன்பதிவு செய்திருக்குங்க. அதே மாதிரி ஏப்ரல் 18, 19 இருந்த 3 நாளும் சோழி பிரசனம் அப்படிங்கிற ஒரு வகுப்பு சென்னையில நேரடி வகுப்பு நடக்க காத்திருக்குது. படிக்க விருப்பம் இருக்கு, கீழே நம்பர்ல தொடர்பு பதிவு செய்திருக்குங்க. சோழி பிரசனம்ங்கிறது ஒரு கர்மாவை கண்டிருந்து அதிலிருந்து விடுபடுது அல்லது விலகி நிற்பது. ஒரு அற்புதமான முறை, எளிமையான முறையா இருக்கும். படிக்க விருப்பமாக படிச்சிடலாம். ஜிகேஸ்டும் அனைவரும் சிறப்பாக வாழ்வதற்கு ஜோதிடத்தை எளிமையான முறையில் பயன்பட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள். மானசீகமான கலந்து பயன்பெறுக.